அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்காலஜியில் 10வது யூனிட்டுக்கு உண்டான 3வது பார்ட் 3க்கு உண்டான வீடியோ. இந்த வீடியோவோட வந்து பார்த்திங்கன்னா அது 10வது யூனிட் முடிஞ்சிடும். இதோட சைக்காலஜி முடிஞ்சிடும். சைக்காலஜிக்கு எல்லா யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கோம். எதுலன்னு பார்த்திங்கன்னா டெலகிராம் லிங்க்லேயும் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த வாட்ஸ்அப் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து நான் நேற்றுக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் ஆக்சஸ் சரியாக பண்ண முடியலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருக்கோம். டெலகிராமில் சேனலில் இருக்குது, அதே மாதிரி டெலகிராம் குரூப்லேயுமே இருக்குது. ஸோ நாளைக்கு நான் சாட்டர்டே வந்து எல்லா யூனிட்டுமே போட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட்டுக்கு போட்டிருக்கோம். அது 2வது யூனிட்டு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. மீதி எல்லாமே போட்டாச்சு. அடுத்து 8th 9th 10th இப்போ 9th யூனிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டுருவோம், குரூப்பில் போட்டுருவேன். இப்போ டெலகிராமில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 10th யூனிட்டில் கொஞ்சம் கண்டென்ட் மாற்றினதுக்கப்புறம் 10th யூனிட்டும் போட்டுருவோம். ஸோ அட்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேக்குள்ளே 10 யூனிட்டுமே உங்களுக்கு நான் போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிகே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜிகே அதுக்கப்புறம் உங்களோட மேஜர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜிகே உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை நம்ம போடலாம். இப்போ ஜிகேவுக்கும் கொஞ்சம் ஏன்னா 10 கொஷின் ஜிகே இருக்கிறதுனால அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா ஜிகே அதுக்கப்புறம் சைக்காலஜி இதுக்குமே பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்குமே சேர்த்து 40 கொஷின் இருக்குது. இதில் நீங்கள் கொஞ்சம் நல்லா இது பண்ணாலே கொஞ்சம் நம்ம மேஜரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதனால் நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாங்க கொஷினுக்கு போவோம். இந்த வீடியோவோட இந்த 10th யூனிட் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் கமெண்ட்ஸில். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்குறோம். வாங்க கொஷின் பார்ப்போம். கொஷின் நம்பர் 1. ப்ளூமின் வகைபிரித்தலில் மதிப்பிடுதல் நிலை எதை உள்ளடக்கியது? ஆப்ஷன் சி, தகவலின் மதிப்பு குறித்து தீர்ப்புகளை வழங்குதல். மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் த வேல்யூ ஆஃப் இன்ஃபர்மேஷன். அடுத்த கொஷின், திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைபிரித்தல் அறிவாற்றல் செயல்முறைகளை 6 நிலைகளாக பிரிக்கிறது. இந்த திருத்தப்பட்ட ப்ளூமியோட வகைபிரித்தல் வந்து அறிவாற்றல் செயல்முறைகளை எத்தனை வகையாக பிரிக்கிறதுனா 6 நிலைகளாக பிரிக்கிறது. பயன்படுத்துதல் என்ற நிலை எதை குறிக்கிறது? பயன்படுத்தல் என்ற நிலை எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ஒரு கருத்தை ஒரு புதிய சூழ்நிலையில் பயன்படுத்துதல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய சூழ்நிலையில் பயன்படுத்துதல், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளையிங், அதாவது பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி, ஒரு கருத்தை ஒரு புதிய சூழ்நிலையில் பயன்படுத்துதல். யூஸிங் எ கான்செப்ட் இன் எ நியூ சிச்சுவேஷன். அந்த திருத்தப்பட்ட எனக்கு ப்ளூமோட டாக்ஸானமி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைபிரித்தல் இதிலே இருக்குது. திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைபிரித்தல் அறிவாற்றல் செயல்முறைகளை 6 வகைகளாக பிரித்து இந்த அப்ளைங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புதிய ஒரு கருத்தை ஒரு புதிய சூழ்நிலையில் பயன்படுத்துவதை குறிப்பது. இந்த ஒரே கொஸ்டின் தான் 2 டைம் வந்திருக்கு. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், அறிவாற்றல் நாலேஜ் என்பது அசல் ப்ளூமின் வகைபிரித்தலின் முதல் மட்டம். இது திருத்தப்பட்ட வகைபிரித்தலில் எந்த பெயரில் உள்ளது? நாலேஜுங்கிறது ப்ளூமோட வகைபிரித்தலில் அசல் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மட்டத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளூமோட ஃபஸ்ட்டு வகைபிரித்தல் நாலேஜுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ திருத்தப்பட்ட இதில் எத்தனாவது இதாக இருக்குது, என்ன பேரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமெம்பரிங். ஏற்கனவே நாலேஜ் அப்படிங்கிறது இருந்தது, அதாவது அறிவாற்றல்னு இருந்தது, இங்கே நினைவில் கொள்ளுதல் அப்படின்னு மாறி இருக்கு, ரிமெம்பரிங். திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைபிரித்தலில் மிக குறைந்த அறிவாற்றல் நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்ளுதல், ரிமெம்பரிங். ரிமெம்பரிங் தான் நமக்கு ஏற்கனவே மாறி இருக்கு. இந்த ரிமெம்பரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் நிலையில் மிக குறைந்த அறிவாற்றல் கொண்ட நிலை. அடுத்த கொஸ்டின், ஹெர்பர்ட்டின் கோட்பாடு, ஹெர்பர்ட்ஸ் தியரி பெரும்பாலும் எந்த கற்பித்தல் நிலையுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவுத்திறன் லெவல், நினைவுத்திறன் நிலை, மெமரி லெவல். கொஸ்டின் நம்பர் 2, புரிதல் மட்ட கற்பித்தலின் முக்கிய ஆதாயங்களில் ஒன்று என்ன? கருத்துக்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை காண உதவுகிறது. ஹெல்ப்ஸ் டு see ரிலேஷன்ஷிப் between concepts. ஆப்ஷன் பி. 3வது கொஸ்டின், சிந்தனை மட்ட கற்பித்தல் மாணவர்களிடையே எதை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? விமர்சன சிந்தனை மற்றும் பகுப்பாய்வு திறன், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அனலைட்டிக்கல் எபிலிட்டிஸ். ஆப்ஷன் பி. அடுத்தது, ஒரு பயனுள்ள கற்பித்தல் வடிவமைப்பிற்கு என்ன தேவை? தெளிவான கற்றல் நோக்கங்கள், கிளியர் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள கற்பித்தல் வடிவமைப்பிற்கு தேவையானவை. அடுத்த கொஸ்டின், கற்பித்தல் வடிவமைப்பின் எந்த கட்டத்தில் கற்பித்தல் உத்திகள் மற்றும் மதிப்பீட்டு முறைகள் தீர்மானிக்கப்படுகின்றன? வடிவமைப்பு. அடுத்த கொஸ்டின், திட்டமிடப்பட்ட கற்றலில் உள்ள ஒரு சிறு படிகள், ஸ்மால் ஸ்டெப்ஸ் கொள்கை
எதற்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கற்றல் உள்ளடக்கத்தை எளிதில் ஜீரணிக்கக்கூடியதாக மாற்றுவதற்கு. டு மேக் லேர்னிங் கண்டென்ட் ஈஸிலி டைஜஸ்டபிள். அடுத்த கொஸ்டின், கிளை திட்டமிடப்பட்ட கற்றலில் மாணவர் ஒரு கேள்விக்கு தவறாக பதிலளித்தால் என்ன நடக்கும்? கிளை திட்டமிடப்பட்ட கற்றல் அதாவது பிரான்ச்டு ப்ரோக்ராம் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் வந்து ஒரு கேள்விக்கு தவறான பதிலளித்தால் அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு பிழை திருத்தும் பாதை அல்லது மறுசீரமைப்பு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு பிழை திருத்தும் பாதை, they are presented with a remedial path or re-explanation. ஒரு பிழை திருத்தும் பாதை அல்லது மறுசீரமைப்பு வழங்கப்படுகிறது. அடுத்த டாபிக் சிஸ்டம் அப்ரோச் ஏற்கனவே பார்த்துருப்போம், அதோட கண்டினியூஷன் தான் இது. கணினி அணுகுமுறையில் கருத்தோட பங்கு என்ன? கருத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபீட்பேக்கோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பின் செயல்திறனை சரி செய்ய தகவல்களை வழங்குதல். அடுத்த கொஸ்டின், கணினி அணுகுமுறை எதை மேம்படுத்த உதவும்? ஒட்டுமொத்த கல்வி அமைப்பு மற்றும் அதன் கூறுகள் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன அப்படிங்கிறது மேம்படுத்த உதவும். தி ஓவரால் எஜுகேஷனல் சிஸ்டம் அண்ட் ஹவு இட்ஸ் காம்போனன்ட்ஸ் இன்ட்ராக்ட். அடுத்தது ADDIE மாடல். இதில் வந்து ADDIE இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ADDIE மாதிரியின் எந்த கட்டத்தில் கற்றல் தீர்வுகளுக்கான தேவைகள் அடையாளம் காணப்படுகின்றன? ஆப்ஷன் சி, பகுப்பாய்வு. இந்த அனலைசிஸ் பண்ணுறப்ப தான் அந்த தீர்வு கட்டத்தில் வந்து கற்றல் தீர்வுகளுக்கான தேவைகள் வந்து அடையாளம் காணப்படுகிறது, அனலைசிஸ். ADDIE மாதிரியின் மேம்பாடு கட்டத்திற்கு முன் எந்த கட்டம் வருகிறது? டெவலப்மெண்ட் முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட். ADD மாதிரியின் மேம்பாடு கட்டத்திற்கு முன் எந்த கட்டம் வருகிறதுனா டிசைன் சொல்லியிருக்கோம். அடுத்து கல்வியில் சுய ஒழுங்குமுறை கற்றல் செயல்முறைகளை வடிவமைக்க சைபர்நெட்டிக்ஸ் கோட்பாடுகள் எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொடர்ச்சியான கருத்து மற்றும் சரிசெய்தல் சுழற்சிகளை உருவாக்குவதன் மூலம் சரி செய்யலாம். பை கிரியேட்டிங் கண்டினியூஸ் ஃபீட்பேக் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லூப்ஸ். அடுத்த கொஸ்டின், சைபர்நெட்டிக்ஸ் கல்வியில் கவனம் செலுத்தும் ஒரு அம்சம் என்ன? கற்றல் சூழல்கள் எவ்வாறு மாணவர்களுக்கு பதில்களுக்கு வினைபுரிகின்றன? ஹவு லேர்னிங் என்விரான்மெண்ட்ஸ் ரியாக்ட் டு ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சஸ். அதை டிபேக்கில் தொழில்நுட்ப கற்பித்தல் அறிவு என்பது எதன் கலவையை விவரிக்கிறது? டிபேக் அப்படிங்கிறது நமக்கு டெக்னாலஜிக்கல் பெடகாஜிக்கல் நாலேஜ். டிபிக்கு எதை விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொழில்நுட்பத்தை பற்றிய அறிவு மற்றும் கற்பித்தல் முறைகளை பற்றிய அறிவு. தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பித்தல், அது ரெண்டை பற்றின அறிவு தான். தொழில்நுட்பம் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கற்பித்தல் அப்படிங்கிறப்ப டீச்சிங் இந்த இதை வச்சு சொல்லுது. ஆப்ஷன் பி, நாலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நாலேஜ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ். அடுத்த கொஸ்டின், உள்ளடக்க கற்பித்தல் அறிவு கண்டென்ட் பெடகாஜிக்கல் நாலேஜ் CPK என்பது எதை குறிக்கிறது? கண்டென்ட் பெடகாஜிக்கல் நாலேஜுங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை எவ்வாறு திறம்பட கற்பிப்பது என்பது பற்றிய அறிவு. நாலேஜ் ஆஃப் ஹவு டு எஃபெக்டிவ்லி டீச் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட். அடுத்த கொஸ்டின், FOSS OER MOOC இதோட கண்டினியூஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். FOSS மென்பொருளுக்கு ஒரு பொதுவான உரிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GNU ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொதுவான உரிமம். GNU அப்படிங்கிறது ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா GNU. OER பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கல்விக்கான அணுகலை ஜனநாயகப்படுத்துவது. டு டெமோக்ரடைஸ் ஆக்சஸ் டு எஜுகேஷன் ஃபார் ஆல். MOOCயின் பொதுவாக டேஷ் வழங்கப்படுகின்றன. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வித்தலங்கள், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ். அடுத்த டாபிக் LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். மாணவர்களுக்கு ஆன்லைன் வினாடி வினாக்கள் மற்றும் பணிகளை நிர்வகிக்க LMS எவ்வாறு உதவுகிறது?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவற்றை தானியங்குபடுத்துதல், மதிப்பிடுதல் மற்றும் கருத்துக்களை வழங்குவதன் மூலம். பை ஆட்டோமேட்டிங் their கிரியேஷன், கிரேடிங் அண்ட் ப்ரொவைடிங் ஃபீட்பேக். ஒரு எல்எம்எஸ்ஸின் ஒரு ஒருங்கிணைந்த அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் புத்தகம் மற்றும் அறிக்கையிடல் செயல்பாடுகள். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், பிளண்டட் லேர்னிங், ஃப்ளிப்டு லேர்னிங் இதோட கண்டினியூஷன். ஸ்மார்ட் வகுப்பறைகளில் ஊடாடும் ஒயிட் போர்டுகள், இன்டராக்டிவ் ஒயிட் போர்டுகள் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? கற்றலை மேலும் ஊடாடும் மற்றும் காட்சிப்படுத்தக்கூடியதாக மாற்ற. டு மேக் லேர்னிங் மோர் இன்டராக்டிவ் அண்ட் விஷுவல். கலப்பு கற்றல், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கலப்பு கற்றல் எந்த அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது? கலப்பு கற்றல் என்பது எந்த அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இரண்டுமே சேர்ந்த கலவை. இரண்டுமே சிறந்த அணுகுமுறைகளின் கலவை என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. அதாவது முற்றிலும் பாரம்பரியமான, முற்றிலும் ஆன்லைனில் உள்ளது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்புறம் ட்ரெடிஷ்னல். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பு கற்றல் அப்படிங்கிறது ஆன்லைனில் படிக்கிறது, இன்னொன்று வந்து ஆஃப்லைனில் படிக்கிறது. ரெண்டுமே ரெண்டு அணுகுமுறையோட கலவை தான் இந்த கலப்பு கற்றல், பிளண்டட் லேர்னிங். மறுகற்றல், ஃப்ளிப்டு லேர்னிங் மாதிரியில் ஆசிரியரின் பங்கு எதிலிருந்து மாறுகிறது? எதில் இருந்து எதற்கு மாறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடத்தின் முன்னணி முதல் வழிகாட்டி மற்றும் பயிற்சியாளர் வரை மாறுகிறது. சேஜ் ஆன் த ஸ்டேஜ் டு கைட் ஆன் த சைடு. பாடத்தின் முன்னணி முதல் வழிகாட்டி மற்றும் பயிற்சியாளர் வரை மாறுகிறது. ஃப்ளிப்டு லேர்னிங். அடுத்தது, ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகியவற்றுக்கு இடையான முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏஆர் என்பது நிஜ உலகத்தை மேம்படுத்துகிறது. விஆர் என்பது ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிறது, உருவகப்படுத்தப்பட்ட உலகத்தை உருவாக்குகிறது. ஏஆர்ங்கிறது நிஜ உலகத்தை மேம்படுத்துகிறது. விஆர் என்பது ஒரு புதிய உருவகப்படுத்தப்பட்ட உலகத்தை உருவாக்குகிறது. ஏஆர் என்ஹான்சஸ் த ரியல் வேர்ல்ட் வைல் விஆர் கிரியேட்ஸ் எ நியூ சிமுலேட்டட் வேர்ல்ட். அடுத்த கொஷின், ஒரு மருத்துவ மாணவர் மெய்நிகர் அறுவை சிகிச்சை செய்ய பயிற்சி செய்வது எந்த தொழில்நுட்பத்தின் ஒரு பயன்பாடு? மெய்நிகர் உண்மை, விர்ச்சுவல் ரியாலிட்டி. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த 10வது சாப்டர் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் யூனிட் இதோட முடியுது. இதோட பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஃபுல்லாகவே முடிஞ்சிருது. உங்களுக்கு தேவை இந்த 2nd யூனிட்டுக்கும் 8th யூனிட்டுக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் டெலகிராமில் இந்த இது கொஷின் ஃபுல்லாக போட்டு விட்றோம். கொஷின் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இதையும் தாண்டி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சுன்னா அதையும் படிங்க. உங்களுக்கு மற்ற நோட்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டு, என்ன ஃபீட்பேக், என்ன சஜஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். அடுத்த ஒரு டாபிக், அடுத்த கண்டென்ட்டில் பார்ப்போம். அடுத்து வந்து மோஸ்ட்லி வந்து ஜிகே அந்த டாபிக் வைஸ் வந்து யூனிட் வைஸ் என்ன இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஷினாக போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதை போட்டுறோம். இன்னும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 23 நாட்கள் இருக்குது. 23 டேஸ் நியர்பை இருக்குது. அந்த நாட்களை நீங்கள் இன்னும் நல்லா நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரிப்பேர் வெல். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.